ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து டீ கடை கார வடை எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார வடை வந்து தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழகத்தில், அதாவது விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அங்கே இருக்கிற டீ கடையில் வந்து இந்த கார வடை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது மொறுமொறுப்பாக இருக்கும். இதோட மொறுமொறுப்புக்கு காரணம் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பட்டாணி பருப்பு தவிர, இதில் வந்து நம்ம 3 வகையான பருப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட்டாணி பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து. அதனால் இதுக்கு வந்து பருப்பு போண்டா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. சரி, வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நம்ம பட்டாணி பருப்பு வந்து 1.25 கப் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து மான்பிடியில் தான் வந்து அளக்குறோம். அதே இதில் வந்து 3/4 கப் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1/2 கப் போல் உளுந்து. இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து நல்லா நம்ம வந்து கழுவிக்கணும். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 2 மணி நேரமாவது இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். இது வந்து ஊறின பிறகு தண்ணியெல்லாம் நல்லா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து தண்ணி விடாமல் நல்லா கொரப்பாக நீங்கள் வந்து அதை ஆட்டி எடுத்துக்கோங்க. கல்லுப்பும் சேர்த்து நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக நம்ம அரைச்ச பிறகு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெங்காயம் மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து போண்டா போட்டுறணும். வெங்காயம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மாவை வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து நீர்த்து போயிடும், நல்லா இருக்காது. ஸோ வெங்காயம் போட்ட உடனே வந்து நம்ம சுட்டு எடுக்கிறது தான் நல்லது. அப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக நீங்கள் வந்து நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 நாளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா வந்து உள்ள வரைக்கும் அது வேகும். நம்மளோட டீ கடை ஸ்பெஷல் கார வடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.